அடுத்து கடைசியாக இயல் 5. இந்த இயல் 5ல் உங்களுக்கு எந்த கருத்தை இந்த இயல் 5 முழுவதும் உணர்த்துகிறது என்று பார்க்கும் பொழுது கலை பற்றிய செய்திகள், அழகியல் பற்றிய செய்திகள், பண்பாடு, மக்களுடைய பண்பாடு பற்றிய செய்திகள் இந்த பாடப்பகுதியில் நமக்கு அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதல் செய்யுள் பகுதியாக திருக்கேதாரம் என்ற ஒரு பாடல் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இந்த பாடல் எழுதியவர் சுந்தரர். அவரை பற்றிய செய்திகள் நூல்வெளியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் படித்து கொள்ளவும். இந்த பாடத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குறுவினா சிறுவினா இருக்குது. இதையும் நீங்கள் படிச்சுக்கவும். அடுத்ததாக 2வது செய்யுள் பகுதியாக பாடறிந்து ஒழுகுதல் என்ற ஒரு பாடப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் நமக்கு கலித்தொகையிலிருந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடலாக உள்ளது. இந்த பாடலும் நீங்கள் படித்து கொள்ளவும். இந்த பாடலில் நூல்வெளி கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த பாடத்தில் சரியான விடை குறுவினா சிறுவினா கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் படித்து கொள்ளவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரைநடை பாடமாக நாட்டுப்புற கைவினை கலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்னலாம் இன்றைக்கி நம்மளுடைய தமிழர்கள் கையால் செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம் இருக்குது என்பதை பற்றி இந்த பாடம் நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பாடத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினா இருக்குது. பின்வரும் சொற்களை தொடரில் அமைத்து எழுத இருக்குது. குறுவினா இருக்குது, சிறுவினா இருக்குது, நெடுவினா இருக்குது. இது அனைத்தையும் நீங்கள் படித்து கொள்ளவும். அதுக்கப்புறம் விரிவானமாக துணைப்படமாக தமிழர் இசைக்கருவிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இசைக்கருவிகள் இன்றைக்கும் நமக்கு பயன்படுகிறது என்பதை பற்றி இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. இதுவும் இந்த பாடத்தை நீங்கள் படித்து கொள்ளவும். இறுதியாக தொகைநிலைத் தொடர், தொகைநிலைத் தொடர்கள் என்ற 2 பாடம் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இந்த தொகைநிலைத் தொடர் அதில் தான் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் முழுவதும் கேட்கப்பட்டுள்ளது. தொகைநிலைத் தொடரில் கொஷின் ஆன்சர் இல்லை. அதனால் இந்த பாடப்பகுதியில் எந்தெந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியான விடை பொறுத்துக சிறுவினா கொடுக்கப்பட்டுள்ளது. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இந்த பாடம் இந்த இயல் உங்களுக்கு இந்த முதல் பருவத்திற்கு இந்த 5 இயல்கள் தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த 5 இயல்களையும் நீங்கள் எழுதி நன்கு படித்து 80 மதிப்பெண்களுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 5 இயல்களுக்கும் உள்ள கேள்வி பதில்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கின்றேன். அனைவரும் 80 மதிப்பெண்கள் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு முதல் பருவத் தேர்வு வர இருப்பதால், நீங்கள் முதல் பருவத் தேர்வினை எழுத இருப்பதால் நாம் இயல் 1 முதல் இயல் 5 வரை உள்ள பாடங்களை திருப்புதல் பாடமாக இன்று கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 1 முதல் இயல் 5 வரை பாடங்களை நாம் இப்போது காணலாம். நான் உங்களுக்கு இந்த 1 முதல் 5 இயல்கள் உள்ள பாட தலைப்புகள், அதில் உள்ள செய்திகளை மற்றும் சொல்லி உங்களுக்கு இந்த நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு இயல் 1 தமிழ் மொழி பாடத்தில் இயல் 1 மொழி சார்ந்த பாடங்கள் உங்களுக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதலாவதாக செய்யுள் பகுதியாக தமிழ் மொழி வாழ்த்து என்ற பாடம் உங்களுக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. இது எழுதியவர் பாரதியார். பக்கம் உங்கள் பாடப்புத்தகத்தில் 2. அதில் அவருடைய செய்திகள், நூலின் வரலாறு, அதை படித்து கொள்ளவும். அடுத்தது அதில் ஒரு மனப்பாட பாட்டு இருக்குது, அதையும் படித்து கொள்ளவும். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினா, குறுவினா, சிறுவினா வரும். அதையும் நீங்கள் படித்து கொள்ளுமாறு
கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு செய்யுள் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்மொழி மரபு என்ற ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. இது தொல்காப்பியர் என்பவர் எழுதியிருக்காரு. இது மொழி சார்ந்த பாடமாக உள்ளது. நூல்வழி இதுலேயும் உங்களுக்கு 1 மார்க்கு குறுவினா சிறுவினா படிச்சிங்க. அடுத்தது உரைநடை உலகமாக தமிழ் வரி வடிவ வளர்ச்சி மொழி சார்ந்த பாடமாக அதாவது தமிழ் மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் உங்களுக்கு 1 மதிப்பெண் வினா கோடிட்ட இடம் இருக்குது. அதுக்கப்புறம் குறுவினா சிறுவினா நெடுவினா இருக்குது இந்த பாடத்தில். அதையும் நீங்கள் படித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக விரிவானமாக சொற்பூங்கா எழுத்துக்கள் பிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு நூல்வெளி இருக்குது, அதையும் படிச்சுங்க. கடைசியாக எழுத்துக்களின் பிறப்பு கொடுத்துருக்காங்க. இலக்கண பகுதி எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன என்பதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கண பாடத்தில் உங்களுக்கு 1 மதிப்பெண் வினாவும் இருக்குது, பொறுத்துகை இருக்குது, சிறுவினா இருக்குது. சிறுவினா என்பது உங்களுக்கு 2 மதிப்பெண் வினா தான். அதையும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இயல் 1 நீங்கள் முழுமையாக படித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இயல் 2 இயற்கையை பற்றிய செய்திகளாக இந்த அனைத்து பாடமும் நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது முதலாவதாக உங்களுக்கு ஓடை என்ற பாடப்பகுதி உங்களுக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இந்த ஓடை என்ற பாடலை எழுதியவர் வாணிதாசன். இந்த ஓடை என்ற பாடல் நமக்கு மனப்பாட பாடலாக அமைந்துள்ளது. இந்த பாடத்தில் சொல்லும் பொருளும் இருக்குது, நூல்வெளி இருக்குது. இதை அனைத்தையும் நீங்கள் படித்து கொள்ளவும். இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது, குறுவினா சிறுவினா இருக்குது, அனைத்தையும் படிச்சுங்க. அடுத்ததாக உங்களுக்கு இன்னொரு செய்யுள் பகுதியாக கோணக்கணத்து பாட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோணக்கணத்து பாட்டு என்ற பாடம் பெரும் காற்று மழையை பற்றி சொல்வதாக நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இந்த பாடலை எழுதியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் என்பவர் எழுதியிருக்காரு. அதையும் நீங்கள் படிச்சுங்க. இந்த பாடத்தில் நூல்வெளி இருக்குது, சொல்லும் பொருளும் இருக்குது. இந்த பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினா குறுவினா சிறுவினா இருக்குது, அதையும் நீங்கள் படிச்சுங்க. அதுக்கப்புறம் உரைநடை உலகமாக நிலம் பொது என்ற உரைநடை பாடப்பகுதி உள்ளது. அதாவது செவிந்தியர்களின் வாழ்க்கை முறைகளை சொல்வதாக இந்த பாடப்பகுதி உள்ளது. அந்த செவிந்தியர்களின் தலைவர் சியாட்டல் என்பவர் நிலம் எங்களுக்கு எப்படியெல்லாம் தாயாக விளங்குகிறது, உயிராக விளங்குகிறது என்பதை பற்றி சொல்வதாக இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. இந்த பாடத்தில் உங்களுக்கு 1 மதிப்பெண் வினா தொடரில் அமைத்து எழுதுக குறுவினா சிறுவினா நெடுவினா இருக்குது, அனைத்தையும் படிச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணை பாடமாக அதாவது விரிவானமாக வெட்டுக்கிளியும் சருகுமானம் என்ற பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் நூல்வெளி இருக்குது, அதையும் படிச்சிங்க. இறுதியாக வினைமுற்று என்ற ஒரு இலக்கண பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. வினைமுற்று என்பது என்னென்ன வினைமுற்றுகள் உள்ளது என்பதை பற்றி இந்த பாடம் நமக்கு உணர்த்துகிறது. தென்னிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் இந்த பாடத்தில் உங்களுக்கு 1 மதிப்பெண் வினா சிறுவினா என்று சொல்லப்படுகிற அந்த வினாக்கள் இருக்குது, அதையும் நீங்கள் படிச்சுக்கிங்க. இறுதியாக கடைசியாக திருக்குறள் கொடுக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் எழுதியவர் யார் என்று அந்த நூல்வெளி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து நமக்கு 2 பாடல்கள் வந்துள்ளது. இதையும் நீங்கள் இந்த திருக்குறளை நீங்கள் படித்து கொள்ளவும். இந்த திருக்குறள்லேருந்து உங்களுக்கு 1 மதிப்பெண் வினா குறுவினா மட்டும் கேட்கப்பட்டுள்ளது, அதையும் நீங்கள் படிச்சுக்கிங்க. அடுத்து இயல் 3 அறிவியல் தொழில்நுட்பம். இதெல்லாம் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுகிறது என்பதை பற்றி சொல்வதாக அமைந்துள்ளது இந்த பாடப்பகுதிகள் அனைத்தும். உடலை ஓம்புவின் எப்படி நம்மளுடைய உடலை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்வதாக இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. அந்த வகையில் முதல் செய்யுள் பகுதியாக நோயும் மருந்தும் என்ற பாடப்பகுதி அமைந்துள்ளது. இந்த பாடத்தில் 2வது பாடல் உங்களுக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இந்த பாடத்தில் உங்களுக்கு சரியான விடை குறுவினா சிறுவினா அமைந்துள்ளது, அதையும் படித்து கொள்ளவும். 2வது செய்யுள் பகுதியாக வருமுன் காப்போம் என்ற ஒரு செய்யுள் பகுதி அமைந்துள்ளது. அந்த வருமுன் காப்போம் என்ற செய்யுளை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார். அவரை பற்றி செய்தியாக நூல்வெளியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு 1 மதிப்பெண் வினா குறுவினா சிறுவினா அமைந்துள்ளது. அடுத்ததாக பார்க்கும்போது உரைநடை உலகத்தில் தமிழர் மருத்துவம், அதாவது நம்ம மூதாதையர்கள் எப்படியெல்லாம் இந்த இயற்கை பொருட்கள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு சித்த மருத்துவத்தை உருவாக்கினார்களோ அதை சார்ந்த கருத்துக்கள் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது.
இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு சரியான விடை குறுவினா சிறுவினா கொடுக்கப்பட்டுள்ளது. நெடுவினாவும் இருக்குது, அதையும் நீங்கள் படித்து கொள்ளவும். விரிவானமாக அதாவது துணைப்படமாக தலைக்குள் ஓர் உலகம் என்ற ஒரு பாடம் அமைந்துள்ளது. அறிவியல் கருத்துக்கள் இந்த பாடத்தில் நிறைந்துள்ளன. இந்த பாடத்தை எழுதியவர் சுஜாதா என்கின்ற ரங்கராஜன் என்பவர் எழுதியிருக்காரு. அவர் பற்றிய நூல்வெளி கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சிங்க. இறுதியாக இலக்கண பகுதி அமைந்துள்ளது. எச்சம் என்ற ஒரு இலக்கண பகுதி அமைந்துள்ளது. இந்த இலக்கண பகுதியும் படித்து கொள்ளவும். இந்த இலக்கண பகுதியிலிருந்து ஒரு மதிப்பெண் வினா, பொறுத்துக, சிறுவினா அமைந்துள்ளது. இதை அனைத்தையும் நீங்கள் படித்து கொள்ளவும். அடுத்து இயல் 4. இந்த இயல் 4 கல்வி எப்படியெல்லாம் நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்வதாக இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பாடத்தில் முதல் செயல் பகுதியாக கல்வி அழகே அழகு என்ற ஒரு செயல் பகுதி அமைந்துள்ளது. இந்த செயல் பகுதி எழுதியவர் குமரகுருபரர். அவரை பற்றிய செய்திகளாக நூல்வெளியில் கொடுக்கப்பட்டுள்ளது. நூல்வெளியும் படித்து கொள்ளவும். சொல்லும் பொருளும் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. இந்த பாடத்தில் சரியான விடை சொற்றொடரில் அமைத்து எழுதுக, குறுவினா சிறுவினா இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க. புத்தியே தீட்டு என்ற ஒரு செயல் பகுதி அமைந்துள்ளது நமக்கு பாடப்பகுதியாக. இந்த செயல் பகுதியை எழுதியவர் ஆலங்குடி சோமு என்பவர் எழுதியிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு நூல்வெளி இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 செயல் பகுதியிலிருந்து உங்களுக்கு முதலாவதாக உள்ள செயல் பகுதி கல்வி அழகு அழகு என்ற செயல் பகுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு மனப்பாட பாடல் அமைந்துள்ளது. அந்த பாடலை படித்து கொள்ளவும். அடுத்ததாக பார்க்கும்போது உரைநடை உலகம் பல்துறை கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. பல துறைகளில் இன்றைக்கி கல்வி இருக்கணும், பல துறைகளில் கல்வியை உருவாக்கணும் என்பதை பற்றி அந்த பாடம் அமைந்துள்ளது. இதை எழுதியவர் கல்யாண சுந்தரனார். அவரை பற்றிய அந்த நூல்வெளியில் படிச்சிங்க. இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினா, நிரப்புக, பொறுத்துக, குறுவினா சிறுவினா நெடுவினா இருக்குது. இது அனைத்தையும் நீங்கள் படித்து கொள்ளவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரிவானமாக அதாவது துணைப்பாடமாக ஆன்ற குடிப்பெறுத்தல் என்ற ஒரு பாடப்பகுதி அமைந்துள்ளது. இந்த ஆன்ற குடிப்பெறுத்தல் என்ற பாடலையும் நீங்கள் படித்து கொள்ளவும். இந்த துணைப்பாடத்தை எழுதியவர் குப்புசாமி என்பவர் எழுதியிருக்காரு. அவரை பற்றிய செய்திகள் நூல்வெளியில் கொடுக்கப்பட்டுள்ளது, அதையும் நீங்கள் படித்து கொள்ளவும். இறுதியாக வேற்றுமை என்ற இலக்கண பகுதி அமைந்துள்ளது. என்னென்ன வேற்றுமைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும், என்னென்ன வேற்றுமைகள் என்பதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளவும். இந்த வேற்றுமை என்ற பாடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினா, பொறுத்துக, சிறுவினா கொடுக்கப்பட்டுள்ளது. இது அனைத்தையும் நீங்கள் படித்து கொள்ளவும்.